வணக்கம் பிரவீன். சென்னையில் OMR சாலையில் ஏராளமான ஐடி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக வேளச்சேரி முதல் சோழிங்கநல்லூர் வரை உள்ள பகுதிகளில் இருக்கும் இந்த ஐடி நிறுவனங்களில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், இளம் பெண்கள் வேலை செய்து வருகின்றார்கள். இந்த ஐடி நிறுவனங்களில் பணிபுரியும் இளைஞர்கள் அங்குள்ள விடுதிகளிலும் வீடுகளிலும் தங்கி ஐடி நிறுவனங்களில் பணியாற்றி வருகின்றார்கள். இதனால் எப்போதுமே அந்த பகுதி பரபரப்பாக காணப்படும். இந்த நிலையில் துறைப்பாக்கம் பகுதியில் கேட்பாற்று கிடந்த சூட்கேஸ் ஒன்றில் பெண்ணின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் பெரும் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. சென்னை துறைப்பாக்கம் மேட்டுக்குப்பம் குமரன்குடியில் பகுதியில் கிடந்த சூட்கேஸ் ஒன்றில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். குறிப்பாக சூட்கேஸில் அதிக அளவில் ரத்த கரை இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து நிகழ்வு இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சூட்கேஸை மீட்டு திறந்து பார்த்தனர். அதில் பெண் சடலம் துண்டு துண்டாக வெட்டப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பெண்ணின் உடலை மீட்ட போலீசார் உடனடியாக விசாரணை தொடங்கியுள்ளனர். சிசிடிவி கேமரா காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை போலீசார் தொடங்கியுள்ளனர். சூட்கேஸில் சடலமாக மீட்கப்பட்ட பெண் யார் கொல்லப்பட்டது என்பது குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்த கொலை எங்கு நடந்தது, வேறு ஏதேனும் இடத்தில் கொலை செய்து உடலை கொலையாளிகள் இங்கு கொண்டு வந்து போட்டனரா என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணத்தில் போலீசார் விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளனர். குறிப்பிட்ட அந்த இடத்தில் சூட்கேஸுடன் யாரேனும் சென்றார்களா என சிசிடிவி காட்சிகளும் ஆய்வு செய்து வருகின்றனர். குறிப்பாக இந்த அடிப்படையில் தற்போது அந்த பெண் உடல் அடையாளம் தெரிந்துள்ளது. அதாவது துண்டு துண்டாக அந்த பெண் கொலை செய்யப்பட்ட அந்த பெண்மணி மணலியை சேர்ந்த தீபா, வயது 32. இவருக்கு திருமணம் ஆகாதவர் என்றும் ஒரு தகவல் தெரிய வந்துள்ளது. அதாவது வேறு எங்கேயோ கொலை செய்துவிட்டு இங்கு வந்து வீசியிருக்க கூடலாம் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவ இடத்தில் காவல் இணை ஆணையர் மற்றும் அடையாறு துணை ஆணையர் ஆய்வு செய்து வருகின்றனர். பிரவீன், இந்த சம்பவம் துறைப்பாக்க பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது வட மாநிலங்களில் இது போன்ற சூட்கேஸில் பிணங்களை போட்டு செல்வதும், சூட்கேஸில் இந்த கொலை செய்வதும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. இது தற்போது தமிழகத்தில் இது துவங்கியுள்ளது. ஒரு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. பிரவீன்.